ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டு இருக்குது. அது மிக விரைவில் நீங்க சந்திக்க போறீங்க. மக்களை எங்க இயக்கத்தை சார்ந்தவர்களை எல்லாம் வேகமா ஓட போறாங்க, உழைக்க போறோம். அந்த நிலை வந்துருச்சு. நீங்க சீக்கிரமா பார்க்க போறீங்க. மிக விரைவில் நடக்காது. அந்த சந்திப்பு உங்களையும் பார்க்க போறாங்க, உங்ககிட்டயும் செய்தி சொல்ல போறாங்க. அதுக்கு பிறகு எங்க இயக்கத்தில் இருக்கிறவங்க உற்சாகமா ஓட போறாங்க, ஒற்றுமையா ஓட போறாங்க. தேர்தலுக்கு தயாராக போறோம். இல்ல இப்ப கூட்டணி சம்பந்தமா இப்ப ஒன்னும் பேசல. எல்லாம் ஒன்னா இருந்து ஒற்றுமையா இருந்து நம்ம தேர்தலுக்கு தயாராகும்னு சொல்றதுதான். கூட்டணிங்கிறது தேர்தல் நெருங்கும் பொழுது பேசி முடிவெடுக்கப்பட வேண்டியது. அதை பற்றி நான் தனியா எதுவும் சொல்லக்கூடாது. எதுவுமே நீங்க இப்ப இந்த கேள்விகளுக்கு நீங்க இல்ல இருவரும் சந்திச்சு உங்களுக்கு செய்தி சொல்லுவாங்க, அப்ப புரிஞ்சுக்க போறீங்க. தெலுங்கு மாமா மாநில பொருள் தெலுங்கு மாமா மயிலம் சிவகுமார் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் புறக்கணிச்சுட்டு வராங்க. இல்ல யாரு வர்றாங்க வரலங்கிறதுலாம் வரத்தான் போறாங்க. எல்லாம் வர போறாங்க, எல்லாம் பார்க்க போறீங்க. எல்லாரும் வர போறாங்க, எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. அவங்க உங்ககிட்ட செய்தி சொல்ல போறாங்க. அது சரியா 3 மீட்டிங்குமே வரல சார். வந்துருவாங்க சீக்கிரம் வருவாங்க, சந்திப்பாங்க, உங்ககிட்ட செய்தி சொல்லுவாங்க. இல்ல இப்போ உங்க கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதிலா அவங்க வாயாலேயே சொல்ல போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க. மிக விரைவில் சொல்றேன். அதெல்லாம் ஒரு சுமூகமான முடிவு எட்டிருச்சு. நீங்க என்ன ஆர்வத்தோட கேக்குறீங்களா அது மாதிரி ஆர்வமா எங்களுக்குலாம் இப்ப 45 வருஷமா பயணிக்கிறோம். எப்படி இருக்கு மனநிலை சொல்லு பாருங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெறுங்கிற உணர்வு. நாங்களாம் எங்கேயும் போகாம அன்னைக்கெல்லாம் சைக்கிள்ல போய் கிராமமா போய் இயக்கத்தை வளர்த்தோம். அப்புறம் மோட்டார் சைக்கிள் புல்லட் வச்சுட்டு போவோம். அன்னைக்கெல்லாம் மாநாடு கூட்டம் வாரம் மாநாடு இருக்கு. வாரத்தில் 2-3 மாநாடு இருக்கு. வாரம் போராட்டமும் இருக்கு. நாங்களாம் வச்சுட்டு எங்க ஊர்ல இருந்து அரக்கோணத்துக்கு வருவோம், எங்க ஊர்ல இருந்து கடலூருக்கு வருவோம். 12 மணி 1 மணிக்கு முடியும். விடிகாலம் கடும் குளிர்லாம் போவோம். அப்படி நான் மட்டும் இல்லை, என்ன சொல்றதுக்காக இல்லை. எங்க மருத்துவர் ஐயாவும் சரி, கட்சியில அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்னு கூட சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் ஒரு உரிமையாளர்கள். அவங்களாம் ரத்தம் சிந்தி போலீஸ்ல தடியடிப்பட்டு கொடுமைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் 15 வழக்கு 16 வழக்கு சந்திச்சு சிறைக்கு போய் உயிர் தியாகம் பண்ணி வளர்ந்த இயக்கம் சாதாரணமா இருக்குமா? ஒண்ணு இந்த இயக்கம் எந்த வகையிலையும் நிலைகுலையாது, நலிஞ்சு போகாது, மேலும் வளமா இருக்குமா தவிர எந்த வகையிலும் பாதிக்காது. எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய ரத்தத்திலையும் ஊறி போயிருது. உணர்வோட இருக்கிறாங்க, வெறித்தனமா இருக்கிறாங்க. 2 பேருடைய சந்திப்புக்கு பிறகு அந்த வெறி வேகமா மாறும், வீரியமா மாறும்.